எல்லோருக்கும் வணக்கம். விசேஷமாக எமது ஊர் மக்களுக்கு வணக்கம். செவிலியர் படிப்பு பயிற்சி படிப்புக்கான விண்ணப்பங்கள் வெளியீடு. நர்சிங் ஸ்டடிக்கு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிடப்பட்டது. செய்தித்தாளில் வந்த செய்தி. அதற்கு முன்பாக 1941 வலிமை என்ற சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்க. புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தொடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம். செய்தித்தாளில் வந்த செய்தி. வெப்சைட்லேயும் போய் நாங்கள் செக் பண்ணோம், சரியாக இருக்குது. தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம், கீழ்ப்பாக்கம், சென்னை 10. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சேர்வதற்கு முன்னாக ஒரு தகவல், நாம் பகிரும், நாம் தகவல் கொடுக்கும் சில தகவல் நம்முடைய உறவினருக்கோ இல்லை நம் நண்பருடைய உறவினருக்கோ யாருக்கோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த நர்சிங் படிப்பை பார்த்த உடனே அதான் வந்தது ஒரு பயனுள்ள தகவல். ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக எனக்கு ரிலேட்டிவ், அவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. அவங்க ஹோம் சயின்ஸ் எடுத்து வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் யதார்த்தமாக அங்கே போகும்போது, என்னப்பா படிக்கல பண்ண, என்னத்தை படிக்கிறது, என்ன படிக்கணுன்னு எனக்கே தெரில அப்படின்ட்டாங்க. நர்சிங் படிக்க வேண்டியதான்ப்பா. நர்சிங்க்கு எப்போ அப்ளிகேஷன், அப்போ இல்லை இந்த ஃபோன் கான்டாக்டில் நம்மகிட்ட மொபைல்லாம் இல்லை, அப்போ எப்படி படிக்கணும்னா நிச்சயமாக நான் தகவல் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த டயத்தில் தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த நர்சிங், இந்த செவிலியர் படிப்புக்கு பேப்பரில் வெளியீடு பண்ணாங்க. அப்பொழுது நான் ஃபோன் பண்ணி, லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி, அது மட்டுமல்ல கடிதம் எழுதி, நீங்கள் உடனடியாக போங்க மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல், ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பெரிய மருத்துவமனை, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஆஸ்பத்திரி என்று சொல்கிறதுல அப்ளிகேஷன் அப்போ கொடுப்பாங்க. அங்கே போய் வாங்கினா அவங்க போயிட்டு அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு நர்சிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. சென்னையில் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. சென்னையில் போய் கவுன்சிலிங் போய் கிடச்சிது. அப்புறம் தேனி காணா விளக்கில் படித்து முடித்தாங்க. டிப்ளமோ நர்சிங் படித்து முடித்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீபத்தில் கோவிட் டயத்தில் தான் மேரேஜ் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி மாதம் ஒரு 15-17 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா நம்ம கொடுக்குற தகவல் நிச்சயமாக ஒரு ஊருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்கள் நண்பர்கள், உறவினருக்கு நிச்சயமாக இந்த தகவலை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பகிர முடியுமோ பகிருங்க. ஏண்டா கடைசி தேதி வருகிற 8ஆம் மாதம் 12ஆம் தேதி தான் கடைசி தேதி. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பகிருங்க. சரி, வாங்க போவோம் பதிவுக்குள். 2024-2025 ஆண்டின் கீழ்கண்ட படிப்புக்கு சேர்வதற்கான இணையவழி விண்ணப்பம், ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகின்றன. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமன், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ், போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் சர்ஜிக்கல் ஹேர், இந்த ஃபெசிலிட்டிஸ் நர்சிங் கோர்ஸ். மொத்தம் இதில் என்னென்ன கோர்ஸ் போட்டிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். வெப்சைட் லிங்க்கை நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். அவர்கள் கான்டாக்ட் பண்ணுறக்க சில கைபேசி எண்கள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு கடைசி தேதி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா www.tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் உடனடியாக அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்களோ அந்த ஆவணங்கள் எப்படி பிடிஎஃபாக கேட்குறாங்களா இல்லை ஸ்கேன் பண்ணி கேட்குறாங்கன்னா அதை தயவுசெய்து சரியாக பூர்த்தி பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி நம்ம அப்ளை பண்ண முடியாது. சரியானதை ஒரு முறைக்கு 2 முறை வெப்சைட்டில் நல்லா படித்து பார்த்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை சரியாக முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதற்கான தேதி 29/7/2024 12 நோன். கடைசி தேதி 12/8/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடணும். கான்டாக்ட் நம்பர்
கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நீங்கள் பயன்படுத்திங்க. காலை 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இந்த ஹெல்ப்லைன் இயங்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை. சனிக்கிழமை மட்டும் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை தான் இயங்குது. அதை பயன்படுத்திக்கங்க. தங்கள் நண்பர்கள் உறவினருக்கு நிச்சயமாக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா இப்போ நிறையா பேர் படிச்சுட்டு சில பேர் வந்து தேர்வில் தேர்ச்சி அடையாமல் திருப்பி எழுதி தேர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அவங்களும் இதில் சேர்ந்து பயனடைய நிறையா வாய்ப்புகள் உள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளுடன் வாழ்க வளமுடன்.